ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. நான் பார்த்து கொள்கிறேன். நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய். கவலைப்படாமல் இரு. இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான். நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. உனக்கு தேவையான அனைத்தும் எனதருளால் உன்னை வந்தடையும். எனக்கு மட்டும் என் எதுவும் சரியாக அமையவில்லை, என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விடு. உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது. உனக்கு இனி மிக சிறப்பான வாழ்க்கை அமையும். நீ எதிர்பார்த்த சுபகாரியம் நடக்கும். மகிழ்ச்சியாக இருப்பாயாக. நான் உன் வீட்டில்தான் இருக்கிறேன். இனி உன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். மகிழ்ச்சியுடன் இருக்கத்தான் போகிறாய். என்னை சரணடைந்தவர்கள் உயர்வது உறுதி, வெல்வது உறுதி. உன் விதியை என்னால் நிச்சயமாக மாற்ற முடியும். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துவிட்டது. துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய். நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை நான் செய்வேன். அத்துணை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயே துணை, சாயே சாஸ்வதம். இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே. உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? பொறுமை, நம்பிக்கை, இவை அனைத்தும் உன்னை நிச்சயம் காப்பாற்றும். நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன். உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்ய போகிறேன். என்னை நம்பு. இது என் சத்திய வாக்கு. நீ சாயின் குழந்தை. உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை சாய் அசைத்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு. நீ நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவாய். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன். இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. நீ நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும். உனது அனைத்து கோரிக்கைகளும் விரைவில் வெற்றி பெறும். நல்லதே நடக்கும். நீ எவ்வளவு கவலையில் இருக்கிறாய் என்று நான் அறிவேன். உன் வழிகள் எனக்கு புரிகிறது. நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே. என் கண்ணின் இமை போல் உன்னை காத்து கொண்டு நான் இருக்கின்றேன். உனக்கான விடியல் நெருங்கி கொண்டிருக்கிறது. என் கருவிழி நீ. நானே வழித்துணை எனவும் என்னையன்றி வேறெதுவும் அறியா குழந்தை நீ என்பதை நான் அறிவேன். நானே உலகம் என வாழும் என் குழந்தைக்கு நல்வாழ்க்கையை அமைப்பதே எனது கடமை அல்லவா? உன்னை போல வாழ வேண்டும் என ஊரே உன்னை உதாரணமாக காட்டும் வண்ணம் உன்னை வாழ வைப்பேன். இன்று முதல் உன்னுடைய இல்லத்தில் இன்பம் இரட்டிப்பாகும். என்னிடத்தில் முழுவதும் சரணடைந்து தன் செயல்களை எல்லாம் என்னிடமே அர்ப்பணித்து வரும் பக்தனுடைய தேவைகள் யாவையும் நானே கவனித்து கொள்கிறேன். எனது பரிபூர்ண அருளும் ஆசியும் என் பிள்ளைக்கு எப்போதும் உண்டு. ஓம் சாய்ராம்.